இன்னையோட 13 நாள் ஆயிடுச்சு குழந்தை தொலைஞ்சு போய். அதுக்கான அப்டேட் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அது நான் லாஸ்ட் அப்டேட்ல நான் சொல்லியிருந்திருப்பேன், டால் ஒன்று இருந்ததாவது சொல்லியிருந்தாங்கன்ட்டு. இதை பல நியூஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நான் அந்த அப்டேட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க, அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்ச டால்ஸ் தான். அது எதுக்காண்டி வச்சிருக்காங்கன்னா, அந்த டால்ல மீட் வந்து ஃபில் பண்ணி வச்சு ஏஐ கேமரா வச்சிருக்காங்க. ஏன்னா ஏதாவது அனிமல் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு நடமாட்டம் இருக்கா, அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்திருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த டால் வச்சிருக்காங்க. ஒன்னு கேக்குறேன், அத நான் என்னமோ ஓனா சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இது பத்தா படைக்கு டிஎம்க்கு நான் தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவு நியூஸ்ல வந்து அந்த குழந்தைய அது உயிர், அந்த குழந்தைய நம்ம உயிரோட இருக்கறதால நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த குழந்தைய ஸ்னேக் சாப்பிட்டதாலாம் போட்டுருக்காங்க. ஓகேங்களா, நான் என்னங்க கேட்டேன், நீங்களே அந்த டாலை வச்சுட்டு சொல்றீங்களான்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா அப்படிதான் வந்து ஹைப் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே சொல்லிருந்தாங்க. அதுக்கு அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். சரி, இதை விடுங்க, இன்னைக்கான அப்டேட் என்ன நம்ம பார்க்கலாம். NDRF அண்ட் SDRF அது போக 400 போலீஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. எல்லாரையும் வச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர் சிஎம் வந்து பவன் கல்யாண் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அது போக வைல்ட் லைஃப் அனிமல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் வந்து இதுல இறக்கிருக்காங்க. இதுலயும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த கேஸ்ல நைட்டும் பகலும் அவ்வளவு வந்து சின்சியரா வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சும்மா சொல்லிடக்கூடாது. ஒரு இடத்துல உட்காந்துட்டு இவங்க என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். எனக்கு குளம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சின்ன சின்ன வாட்டர் பாண்ட்லாம், அந்த மாதிரி ஏரியாலையும் ஒண்ணு விடாம சல்லடை போட்டு சலிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து போலீஸ் வந்து குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ நடந்துமே குழந்தை கிடைக்கல. இப்போ வரைக்கும் 13 நாள் ஆயிடுச்சு. அது போக அந்த நியர்பை சுத்தி இருக்க வீட்டை சுத்தி நிறைய வீடுகள் இருக்குல்ல, அந்த வீட்டையும் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு குழந்தை மிஸ்ஸிங் ஆன அன்னைக்கு ஏதாவது வந்து மொபைல் போன் டவர்ஸ் அங்க இருந்திருக்கான்ட்டு அதையும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக ஏஐ கேமரா, தெர்மல் கேமரா இது எல்லாமே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போக நைட் வாசன் கேமராவும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு, அதாவது இந்த குழந்தை இருக்கு நம்ம நம்புவோம். ஓகேங்களா, யாராவது கடத்திட்டு போயிருந்தா கண்டிப்பா பாசிபிள் இருக்கு குழந்தை உயிரோட இருக்க. அட்லீஸ்ட் குழந்தை கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. ட்ரோன் கேமரால இருந்து டாக் ஸ்குவாட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹோம் மினிஸ்டர் வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மெயினா ஒன்று சொல்லிக்கிறேன், சில பேர் வந்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப அசிங்கமா வந்து கமெண்ட் பண்றீங்க. நான் சொல்லிக்கிறேன், சில டைம் வந்து நம்மள மீறின விஷயம் வந்து நடக்கும். ஓகேங்களா, யாரும் எதிர்பார்க்காது. கண்ணி வைக்கிற நேரத்தில் குழந்தை மிஸ் ஆயிடும். அதனால அவங்க அம்மா அப்பாவை திட்டுறதை விட்டுட்டு அந்த குழந்தை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இதுதான் என்னால சொல்ல முடியும். தேங்க்யூ. அண்ட் மேல் அப்டேட்டுக்கு வந்து பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.